Welcome to AKB's Stock Market Mentor Certified Market Analyst Program. நம்ம இப்போ பார்க்க போகிறது வால்யூம் அனலைசிஸ். வால்யூம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வால்யூம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸு ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் வால்யூம். இப்போ லாஸ்ட் 1 ஹவரில் 1,00,000 ஷேர் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அதோட வால்யூம் 1,00,000 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த வால்யூம் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ப்ரைஸோட மூமெண்ட்டை ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு நமக்கு காட்டும். நமக்கு ஏற்கனவே பேசிக் ஐடியா தெரியும். ப்ரைஸோட ஆக்ஷன் என்னன்னு நமக்கு காட்டும் அப்படின்னா டைரக்ஷனை காட்டும். ஆனால் வால்யூம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை காட்டுது. ஓகேவா? இப்போ வால்யூமோட பிஹேவியர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹை வால்யூம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ரேட் இஸ் ஹை. இங்கே நிறையா பேர் நிறையா ட்ரேட் எடுக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணும். அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுது, டவுன் ட்ரெண்ட்னா இது அடுத்து டவுன் ட்ரெண்டு இன்னும் நீடிக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த வால்யூம், ஹை வால்யூம். இப்போ லோ வால்யூம் அப்படின்னா அங்கே இந்த நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸு ட்ரேடு ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாற வாய்ப்பு இருக்குது, டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக மாற வாய்ப்பு இருக்குது. இதை இண்டிகேட் பண்ணுறது தான் லோ வால்யூம். ஓகேவா? இப்போ நம்ம வால்யூம் ப்ளஸ் ப்ரைஸு இந்த காம்பினேஷனில் ஒரு 4 கேஸ் ஸ்டடி பார்ப்போம். இப்போ ப்ரைஸு கூடுது, வால்யூமும் கூடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பையர்ஸு நிறையா பேர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட்டு ஏற்கனவே அப் மார்க்கெட்டு இன்னும் கண்டினியூஸாக மேலே போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸு கூடுது ஆனால் வால்யூம் குறையுது அப்படின்னா பையர்ஸு கம்மி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன, அந்த ட்ரெண்டு அப் ட்ரெண்டுங்கிறது இப்போ வீக் ஆகுது, மேலே வேகமாக போனது இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்குன்னு அர்த்தம். இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். மேலே போன ப்ரைஸு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ப்ரைஸு குறையுது, வால்யூம் கூடுது அப்படின்னா செல்லர்ஸ் நிறையா வந்துட்டாங்க, விற்கிறதுக்கு ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது மார்க்கெட்டு டவுனில் மூவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 4வது கேஸ் பார்த்தோம்னா ப்ரைஸு குறையுது, வால்யூமும் குறையுது. அப்போ செல்லர்ஸ் கம்மியாகிக்கிட்டு போகிறாங்க. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கீழே போன ப்ரைஸு திருப்பி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதிலிருந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம வால்யூம் ப்ரைஸோட ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுது. அதனால நம்ம எப்பயுமே ட்ரேடு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வால்யூமை செக் பண்ணணும். ஹை வால்யூம் இருந்தால் நம்ம என்ட்ரு ஆகலாம், வால்யூம் கம்மியாக இருந்தால் நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இந்த வெறும் வால்யூம் மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேடு எடுக்க முடியாது. ஏன்னா மெயின் என்ட்ரி பாயிண்ட்ஸு நமக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் லெவல்ஸு, ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு, ட்ரெண்ட் லைனு, இண்டிகேட்டர், இதெல்லாம் மெயின் என்ட்ரிஸ். இந்த மெயின் என்ட்ரி கூட சப்போர்ட்டிவாக தான் இந்த வால்யூமை நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ பஞ்ச் டயலாக். ப்ரைஸ் ஏறினா ட்ரெண்டு, வால்யூம் ஏறினா ஸ்ட்ரென்த்து, ஹவ் இஸ் இட்?